வணக்கம் நேயர்களே. எலெக்ஷன் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்று மாலையோட தமிழகத்தினுடைய சட்டமன்ற தேர்தலுக்கான பரப்புரை முடிய போகுது. இந்த நேரத்தில் நம்ம பார்க்க போகிறது நெல்லை சட்டமன்ற தொகுதி. இப்போ இந்த நெல்லை சட்டமன்ற தொகுதி ஒரு மிக முக்கியமான சட்டமன்ற தொகுதி. இப்போ இதில் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் கூடிய பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் இங்கே போட்டியிடாமல் வேறு தொகுதிக்கு போயிட்டாரு, ஓடிட்டார் அப்படின்னு கூட விமர்சிக்கிறாங்க. அப்படி இங்கே இந்த தொகுதியில் மிக முக்கியமான பிரச்சனை என்னென்னு சொல்கிறாங்க? இல்ல தாமிரபரணி பாயக்கூடிய ஒரு பகுதி. அந்த சைட்ல அதிகமா சாக்கடை தாமிரபரணியில கலக்குது. அதனால பொல்யூஷன் மிகப்பெரிய ஒரு த்ரெட்டா இருக்கு அப்படின்னு பொதுமக்கள் கண்டினியூஸா குற்றம் சாட்டிட்டு வராங்க. போன டைம் நயினார் வாக்குறுதியும் கொடுத்திருந்தாரு. இந்த கழிவுகள் கலக்கப்படுறது முற்றும் தடுக்கப்படும் அப்படின்னு இருந்தாரு. அதில் தவறி இருக்காரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு மக்கள் மத்தியில ஹெவியா இருக்கு. ஸோ மேபி இன்னொன்று அந்த நெல்லையப்பர் கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய அதிகமான ஆக்கிரமிப்புகள் போக்குவரத்துக்கு இடுவரா இருக்கு, அதையும் சரி பண்ணணும் அப்படின்ட்டு நெடுங்காலமா குற்றச்சாட்டு வச்சாங்க. அதே மாதிரி காமராஜர் பீரியட்ல தொடங்கப்பட்ட ஒரு நூற்பாலை ஒன்று லாஸ்ட் ஒரு 15 வருஷமா, 1958 அவ்வளவு பழமையான நூற்பாலை ஒரு லாஸ்ட் ஒரு 15-20 வருஷமா ரன் ஆகல. ஸோ அதை பற்றியும் அரசு பெருசா ஒன்றிய அரசு கவலைப்படலை. அட்லீஸ்ட் தங்களோட குரலா நயினார் ஒழிப்பாருன்னு நினைச்சோம். ஆனால் அது எங்களுக்கு ஏமாற்றம் கிடைச்சிருக்குன்னு மக்கள் குற்றம் சாட்டியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நயினாருக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு பின்னடைவா அங்க பார்க்க வேண்டியது இருக்கு. இப்போ இந்த தொகுதியில் இப்போ இவ்வளவு பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனைக்கெல்லாம் நயினா நாகேந்திரன் எந்த நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு புகார் இருக்கிறது தெரிஞ்சுதான் அவர் சாத்தூர் தொகுதிக்கு இந்த முறை கேட்டு வாங்கிட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கு. இப்போ இந்த தொகுதிக்குட்பட்ட மக்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். நாளில் இந்த மில்லை மூடுனால 3000க்கும் மேற்பட்ட தொழிலாளிகள் வந்தாங்க. அப்புறம் எங்கிட்ட இருக்க எங்கள் சங்கத்தில் ஏஐசிசிடியூ ஜனநாயக தென்னிந்திய கூட்டுறவு தொழிற்சங்கத்தில் இருந்தவங்களுடைய 200 பேருக்கு வழக்கு நடந்துட்டு இருக்கு. இன்னும் 150 தொழிலாளிக்கு பணிக்கூட அந்த மாதிரிலாம் கொடுக்க வேண்டியிருக்கு. வாஜ்பாய் அரசாங்கம் அந்த கொண்டு வந்த சட்டத்தால் நிறைய நூற்பாலைகள் முன்னாங்க, லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழந்தாங்க. போக்குவரத்து கடுமையாக இருக்குது. டெய்லி சிறு சிறு விபத்துகளும் நடந்துருக்கு. எனவே இந்த ஆக்கிரமிப்புலாம் அகற்றிட்டு அந்த டிராஃபிக் கேட்டு கொடுக்கணும். தமிழகத்தில் முக்கியமான திருநெல்வேலியில் நயினார் குளம் இருக்குது. இந்த குளத்தை பார்த்தீங்கன்னா எந்த மாநிலத்துலேயும் சிட்டிக்குள்ளே எவ்வளோ பெரிய குளம் கிடையாது. இந்த குளத்தை பராமரிக்கணும். இது ஒரு தொடர்ச்சியான கோரிக்கை இருக்குது. தொடர்ந்து ஜூன் ஜூலை மாதத்தில், அதாவது காற்று காலத்தில் தீப்பிடித்து எரியும். அந்த தீயானது தொடர்ந்து 15 நாட்களுக்கு மேலாக எரிவதால் ராமையன்பட்டி ஊராட்சி மட்டுமல்லாது மாநகர பகுதிகள் அனைத்தும் இந்த புகையால் பாதிக்கப்பட்டு வர்றாங்க. இது தொடர்பாக 25 வருடங்களுக்கு மேலாக அரசாங்கத்திடம் மக்கள் பல்வேறு வகையான கோரிக்கைகளை போராட்டங்கள் மூலமா தெரியப்படுத்தி வர்றாங்க. நெல்லை சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய ஆண் மற்றும் பெண் வாக்காளர்கள் எவ்வளவு பேரு, அவங்களோட பிரதிநிதித்துவம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 2,73,520. இதில் ஆண் வாக்காளர்களின் எண்ணிக்கை 1,32,511. பெண் வாக்காளர்களின் எண்ணிக்கை 1,40,929 பேர். மூன்றாம் பாலின வாக்காளர்கள் 80 பேர் உள்ளனர். இந்த தொகுதியில் மொத்தம் 386 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இப்போ ரொம்பவே ஒரு அழகான தொகுதி நெல்லை. இப்போ நெல்லையப்பர் கோவில், தாமிரபரணி அப்படின்ட்டு ரொம்ப ஒரு பழம்பெருமை பேசக்கூடிய பல இடங்கள் நெல்லையில் இருக்குது. இப்போ இந்த நெல்லை தொகுதியில் திமுக சார்பில் சுப்பிரமணியன் போட்டியிடுறாரு, அதிமுக சார்பில் கணேசராஜா போட்டியிடுறாரு. இப்போ இவர்களை தவிர மற்ற கட்சிகளில் எந்தெந்த வேட்பாளர்கள் போட்டியிடுறாங்க அப்படிங்கிற டீட்டெயிலை இப்போ பார்க்கலாம். தற்போது நடைபெறும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் சுப்பிரமணியன், அதிமுக சார்பில் கணேசராஜா, தாவேகா சார்பில் RS முருகன், நாம் தமிழர் கட்சி சார்பில் சத்யா உள்ளிட்டோர் போட்டியிடுகின்றனர். அடுத்து வருவது பொலிட்டிக்கல் டாக். இப்போ தேர்தல் பரப்புரையில் பெரிய பெரிய தலைவர்கள்லாம் தீவிரமாக ஈடுபட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொன்னது போல இன்றைக்கு சாயங்காலத்துக்குள்ள பரப்புரை ஓய போகுது. இந்த சூழலை பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம நெல்லை தொகுதியை பற்றி பேசிட்டு இருக்கோம். இப்போ நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி போன்ற பகுதிகளை ராகுல் காந்தி தீவிர பரப்புரை மேற்கொண்டாரு. இப்போ பொதுவாகவே தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம் ராகுல் அவர்கள் ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக பேசுகிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நான் தமிழ்நாட்டை சேர்ந்தவன் இல்லை, என்னுடைய முன்னோர்கள்லாம் தமிழ்நாட்டில் பிறக்கலை, பூர்வீகம் தமிழ்நாடு இல்லை, இருந்தாலும் கூட தமிழ்நாட்டுக்கு வரும்போது நான் என்னை தமிழனாகவே உணர்றேன் அப்படிங்கிறாரு. மிக குறிப்பாக பாஜக தமிழ் பண்பாட்டை சிதைக்க முயற்சிக்கும் போதெல்லாம் நான் ஒரு தமிழனாகவே குரல் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்கிறார். அவருடைய பரப்புரை தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன்.
இல்ல அதே மாதிரி இப்போ வந்து இந்த ஸ்பீச் வந்து கடுமையான ஒரு வைரலான ஒரு மெட்டீரியலா வந்து மாறிடுச்சு. சொல்லப்போனா ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி நாடாளுமன்றத்துல ஒரு டைம் வந்து ராகுல் காந்தி அவர்கள் வந்து தமிழ்நாட பத்தி பேசினார். ஸோ யூ கேன் நெவர் எவர் ரூல்டு தமிழ்நாடு அப்படின்ட்டு. அது வந்து அப்போது தமிழ்நாடு மட்டும் இல்லாம அந்த தென்னிந்தியா முழுவதுமே வந்து ஒரு டாக்கா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு ராகுல் காந்தியோட ஸ்பீச்ச பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா கூட, அவர் திருப்பி திருப்பி ஒரே விஷயத்த சொல்றாரு. ஆர்எஸ்எஸோட ஐடியாலஜி பலிக்காத இல்லைன்னா வந்து அவங்களோட கனவுகளை வந்து தொடர்ந்து வந்து நெத்தி பொட்டில் அடிச்ச மாதிரி சிதறடிக்கக்கூடியது தமிழ்நாடு மட்டும்தான். அவங்களோட அந்த டிசிசிவ் பாலிடிக்ஸை வந்து இங்க ஏத்துக்க மாட்டாங்க. இது வந்து கண்கூடா வந்து பல ஆதாரங்கள் வந்து இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து தொடர்ந்து வந்து அதை அவர் வற்புறுத்திக்கிட்டே இருக்கிறார். நீங்க வந்து வட மாநிலங்கள்ல பண்ணக்கூடிய அந்த பிரித்தாளும் சூழ்ச்சியை வந்து தமிழ்நாட்டுல இங்க வச்சுக்காதீங்க. சமூக நீதிக்கான நீண்ட நெடிய வரலாறு இருக்கு அப்படிங்கிறாரு இவரு. பெரியார் ஒட்டி சொல்றாரு, காமராஜர் சொல்றாரு. ஏன்னா ஒரு ஒன்றிய அரசுல இருந்து வரக்கூடியது ஒவ்வொரு மாநிலத்துக்கான அவங்களோட பிரதிநிதித்துவமா இருக்கட்டும், இல்ல அவங்களோட கலாச்சாரமா இருக்கட்டும், மொழியா இருக்கட்டும், அதை அப்படியே ஏத்துக்கிறதா வந்து ஒரு ஒன்றிய அரசோட கடமையா இருக்கணும். இதற்கு மாறா எல்லாம் ஒண்ணு அப்படிங்கிற ஒரு திசையில வந்து ஒன்றிய அரசு, தற்போதைய பாஜக அரசு பயணிக்குது. இதுதான் வந்து பாஜகவோட வீழ்ச்சிக்குமே காரணம். ஆனா வந்து பாஜகவால அதை புரிஞ்சுக்க முடியல அப்படின்ட்டு வந்து பாஜக வளர்ச்சி அடையது கூட ஒரு பாயிண்ட் கூட அவர் சொல்றாரு. ஆனா அன்பார்ச்சுனேட்லி பாஜகவுக்கு அது எப்பவுமே புரிய போறது கிடையாது. பாஜக பத்தி சொல்றாரு, ஆர்எஸ்எஸும் பாஜகவும் அதிமுக முகமூடியை போட்டுக்கிட்டு உள்ள நுழைய கடுமையான விமர்சனங்களையும் வச்சிருக்கிறாரு. அதிமுக ஒரு காலத்துல ஒரு நல்ல கட்சியா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு வந்து அதிமுகங்கிற கட்சியை வந்து மொத்தமா கரைச்சிட்டாங்க. ஒரு ஹாலோ ஷாஃப்ட் மாதிரி அதிமுக மாறிடுச்சு அப்படிங்கிறாங்க. இன்னொன்னு என்னன்னா, டைரக்டாவே வந்து அடமானம் வச்சுட்டாரு. எப்படி வந்து ட்ரம்ப் கிட்ட வந்து மோடி வந்து காம்ப்ரமைஸ் ஆயிட்டாரோ, அந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி வந்து தங்களோட ஊழல் இதுக்காக வந்து அங்க வந்து சரணடைஞ்சிட்டாரு அப்படிங்கிற அளவுக்கு குற்றச்சாட்டு கிண்டல் கூட பேசியிருக்காரு. அவர் வந்து மோடியை வந்து ட்ரம்ப் குதி அப்படின்னு சொன்னா குதிப்பாரு. அந்த மாதிரியே வந்து எடப்பாடி பழனிசாமியை வந்து இவர் ஆட்டி வைக்கிறாரு. அமித்ஷா கிட்டையும் மோடி கிட்டையும் வந்து எடப்பாடி பழனிசாமி சரண்டர் ஆயிட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ரொம்பவே கடுமையாக தான் அவர் பேசியிருக்கிறார். இப்போ வந்து நாடாளுமன்றத்தில் வந்து தொகுதி மறுவரையறை கொண்டு வருவதற்கான முயற்சியை வந்து முறியடிச்சதை சொல்றாரு. ஏன்னா தமிழ்நாடு மிக முக்கியமாக அதில் வந்து பாதிக்கப்படக்கூடிய ஒரு மாநிலம். தமிழ்நாடு வந்து பாதிக்காமல் தடுப்பதற்கு நான் டெல்லியில் குரல் கொடுப்பேன், உங்களுக்கு என்ன வேணும் செய்யுங்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். அந்த வேலையை பார்த்துட்டு தான் இங்கேயே வந்திருக்காரு. தொகுதி மறுவரைக்கான சட்டத்தை வந்து நீர்த்து போக செய்யக்கூடிய அல்லது தோல்வியடை செய்யக்கூடிய ஒரு மிக முக்கியமான பங்கு வந்து ராகுல் காந்தி அவர்கள் வந்து செஞ்சிருக்காரு. அவருடைய மக்களவை உரை வந்து மிகப்பெரிய ஒரு பரபரப்பான ஒரு உரை தான். அது என்னன்னா, ஒரே குடையின் கீழே அந்த எதிர்கட்சிகளை திரட்டுறது அப்படிங்கிறதே வந்து கஷ்டம். ஏன்னா கடந்த முறை வந்து பல இதில் வந்து நம்ம பார்த்துருக்கோம் அதுக்கு உதாரணங்கள் வந்து. ஆனால் ஃபார்ச்சுனேட்லி வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, டீலிமிட்டேஷனை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் பற்ற வச்ச நெருப்பாக இருக்கட்டும், இது வந்து வட இந்திய மாநிலங்களில் இருக்கக்கூடிய பிஜேபி ஆளாத மாநிலங்களில் இருக்கக்கூடிய எதிர்குறலுமே வந்து கடுமையாக இருந்துச்சு. இதை கரெக்டாக வந்து ராகுல் காந்தி அந்த ஸ்டிமுலேட் பண்ணி அவங்களோட மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்களோ அவங்களோட வாய்ஸாக வந்து ராகுல் காந்தி அதை முன் வச்சாரு. சொல்லப்போனால் வந்து அந்த ஒரு ஸ்பியர் ஹெட்டும்பாங்கல்ல, மொத்த கூட்டத்துக்கான வாய்ஸாக வந்து ராகுல் காந்தி அங்கே ஒழிச்சாரு. அதுக்கான ஒரு மிகப்பெரிய வெற்றி தான் இது. இன்னொன்று என்ன அப்படின்னா, பிஜேபி வந்து ஒரு நரேட்டிவை செட் பண்ண பார்த்தாங்க. நீங்கள் பார்த்தீங்களா, ஒரு மகளிருக்கு நான் கொண்டு வந்த ஒரு சட்டத்தை வந்து இப்படி பண்ணிட்டாங்க. மோடி வந்து அன்னைக்கு இரவு கூட ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்தாரு, நாட்டு மக்களுக்கான செய்தி அப்படின்ட்டு. ஸோ அதையும் வந்து நாராக கிழிச்சு தொங்க விட்ட மாதிரி தான் வந்து ராகுல் காந்தி, நீ இந்த மாதிரி ஒரு இது வந்து ஒரு சீப் ட்ராமா, இந்த நாடகங்கள் வந்து இங்கே எடுபடாது அப்படிங்கிறதுல நெத்தி பொட்டில் அடித்த மாதிரி வந்து பதிவு பண்ணியிருக்காரு. குறிப்பாக வந்து 2023 வருஷமே வந்து இந்த மகளிர் இடஒதுக்கீடு சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது. இப்போ 3ல் வந்து ஒரு பங்குக்கு வந்து மகளிருக்கு வந்து சட்டமன்ற நாடாளுமன்றத்தில் வந்து பிரதிநிதித்துவம் கொடுக்கணும். அதை வந்து நடைமுறைப்படுத்துவதற்கு நாங்கள் எல்லாருமே ஆதரவு அளிக்க தயாராக இருக்கிறோம். இப்போ நாங்கள் மட்டும் அவர் சொல்ல, காங்கிரஸ் கட்சி மட்டும் இல்லை, கூட்டணி கட்சிகள் எல்லாமே, அதாவது எதிர்கட்சிகள் எல்லாருமே வந்து ஆதரிக்க தயாராக இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் வந்து இடஒதுக்கீடு அப்படிங்கிற போர்வையில் நீங்கள் தொகுதி மறுவரையை தான் நீங்கள் வந்து கொண்டு வர விரும்புகிறீங்க. இந்தியாவினுடைய அரசமைப்பையே நீங்கள் மாற்ற முயற்சி பண்ணுறீங்க, இந்திய வரைபடத்தையே நீங்க மாற்ற முயற்சி அவர் வந்து இந்திய அரசியல் வரைபடத்தை மாற்றி முயற்சி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கடுமையான குற்றச்சாட்டுலாம் வந்து அவர் முன் வச்சிருக்காரு. அவர் ராகுல் காந்தி அவர்கள் பேசின ஒரு மிக முக்கியமான சில காட்சிகளை இப்ப பார்க்கலாம். In the AIDMK who truly represented the people of Tamil Nadu. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே தமிழகத்தை உண்மையாகவே பிரதிபலித்த தலைவர்கள் இருந்தார்கள் ஒரு காலத்தில். But today the AIDMK is a hollow shell. ஆனால் இன்று இருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு வெற்று கூடாக மாறி போயிருக்கிறது. It has now become the instrument of the BJP to enter Tamil Nadu. தற்போது அதிமுக பிஜேபி தமிழகத்துக்கு நுழைவதற்கான கருவியாக மாறி போயிருக்கிறது. The leadership of the AIDMK has surrendered to the BJP because of their corruption. இப்போ அரசியல் களத்தில்
நிறைய மாறி மாறி குறை சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கக்கூடிய நிகழ்வுகள் நடந்துகிட்டே இருக்கு. அதில் ரொம்ப சுவாரஸ்யமாக வந்து சில நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கு. அதில் ஒன்று தான் வந்து செங்கோட்டையனுக்கும் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு இடையிலான அந்த வார்த்தை போர். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் வந்து செங்கோட்டையன் சொல்லும் போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த இது கூவத்தூர் விஷயம் வந்து ஆமாம் சொல்லியிருக்காரு, மலைப்பாம்பு மாதிரி பொத்து வந்து விழுந்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது வந்து ஒரு கடுமையான ஒரு விமர்சனமாக வந்து இந்த தேர்தல் பரப்புரை சமயத்தில் வந்து பார்க்கப்படுது. அதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமியே வந்து பதில் சொல்லியிருக்காரு. இல்ல அது எடப்பாடி பழனிசாமி வந்து விமர்சிக்கணும் அப்படிங்கிற ஒரு பேர்ல விமர்சிச்ச மாதிரி தான் இருக்கு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து காலில் விழுந்தாரு அப்படின்னோ இல்ல டேபிளுக்கு கீழே ஊர்ந்து போனாருனோ சொல்லாத அரசியல் தலைவர்கள், எதிர்க்கட்சி தலைவர் யாருமே கிடையாது. உதயநிதி ஸ்டாலின்ல இருந்து ஸ்டாலின் அவர்கள்ல இருந்து எல்லாருமே சொல்லிட்டாங்க. உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு பக்கம் மேல போய் போட்டோ எடுத்து காட்டுறாரு, எங்க போனாலும் போஸ்டர் எடுத்து காமிக்கிறாரு. மக்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவர் பேச ஆரம்பிச்சாலே போட்டோ கொண்டு வரலையா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஓரளவுக்கு ட்ரெண்டும் ஆயிடுச்சு. அதாவது செங்கல் மேட்டருக்கு அப்புறம் ஒரு பெரிய ட்ரெண்டா வந்து இந்த போட்டோ மேட்டர் தான், அந்த டேபிள் மேட்டர் தான் வந்து ட்ரெண்ட் ஆச்சு. இதுல செங்கோட்டையன் அந்த வரிசையில வந்து விமர்சிச்சிருக்காரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கொந்தளிச்சு பதில் சொன்னது செங்கோட்டையன் அவர்களுக்கு தான். இவருக்கு உதயநிதி அளவுக்கு கூட வந்து அவ்வளவு அந்த அளவுக்கு வந்து அவர் இறங்கல. அவர் வந்து ஒருமையில வேணா செங்கோட்டையா டீ கடையில 2 பேரும் கிராமத்தாங்க அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டாரு. அவ்வளவு தரம் தாழ்ந்து பேசணுமா? இல்ல கட்சியில இல்ல, ஒரு புது கட்சியில இருக்காங்க, விமர்சனங்களை வைக்கலாம். ஆனா இவ்வளவு தரம் தாழ்ந்து விமர்சனங்கள் வைக்கணுமா? இன்னொன்னு அவரு குடும்பங்களையெல்லாம் வந்து அவர் இழுத்து பேசினாரு. பழைய ரெக்கார்ட்லாம் இருக்கு, தெருவில் இறங்கி நடமாட முடியாது, அசிங்கமா போயிடும் அப்படின்ட்டு. இப்ப நமக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னா, இப்ப இவ்வளவு ஆதாரங்களையும் நீங்க முதலமைச்சரா இருக்கும்போது வச்சுக்கிட்டு நடவடிக்கை எடுக்காம இருந்தீங்களா? அப்ப என்ன மாதிரியான சிஎம்மா நீங்க இருந்திருப்பீங்க அப்படிங்கிற கேள்வியும் வந்து ஒண்ணு வருது இல்ல. இப்ப அந்த காட்சிகளை இப்ப பார்க்கலாம். அதாவது எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரு, செங்கோட்டையன் என்ன சொன்னாரு, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த எடப்பாடி பழனிசாமி காலில் விழுந்த அந்த ஒரு போஸ்டர் மாதிரியான ஒரு புகைப்படத்தை தூக்கி காட்டி மக்கள் மத்தியில் என்ன பேசாரு அப்படிங்கிறதெல்லாம் இப்ப நம்ம பார்க்கலாம். மோடியுடைய நம்பர் 1 முரட்டு அடிமை திரு எடப்பாடி பழனிசாமின்னு நான் சொல்ல, மக்கள் சொன்னாங்க. அதுக்கு என்கிட்ட கோச்சிக்கிட்டாரு. என்ன தெரியுமா சொன்னாரு? உதயநிதிக்கு எந்த அனுபவம் கிடையாது, அனுபவமே இல்ல அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஆமா எனக்கு அனுபவம் கிடையாது, உங்க அளவுக்கு எனக்கு அனுபவம் கிடையாது, இப்ப இந்த அனுபவம் எனக்கு கிடையாது அப்படின்னா. இந்த மாதிரி பதவிக்காக போய் யார் காலில் விழுந்த அனுபவம் எனக்கு கிடையாதுன்னு சொன்னேன். யாருக்கிட்டையும் குறிப்பா சங்கி கூட்டத்துக்கிட்ட பயப்படுற அனுபவம் எனக்கு கிடையாதுன்னு சொன்னேன். இதுதான் சொன்னேன். இதுதான் பெரிய கேஸ் ஆயிடுச்சு. இப்போ என்ன கண்ணா அப்படின்னா திட்டுறாருமா, செத்து போயிருங்கன்றாருமா, என்ன என் உயிரை வாங்குறான் அப்படின்றாரு. நான் காலில் விழுந்தது தப்பு சொல்லவே இல்லை. அவர் மாத்தி பேசிட்டாரு. இப்போ ஆமா எனக்கு முதலமைச்சர் பொறுப்பு கொடுத்தாங்க, நான் போய் காலில் விழுந்தேன் அப்படின்ட்டாரு. நான் காலில் விழுந்த தப்பு சொல்லவே இல்லை. காலில் விழுந்துட்டு முதலமைச்சர் ஆயிட்டு அந்த அம்மாவை ஜெயிலுக்கு அமிச்சிட்டு நீயா என்ன முதலமைச்சர் ஆக்கணும்னு சொல்லி அந்த அம்மா காலை வாரி விட்டாரு. அதைத்தான் நான் கேட்டேன். இப்படி அரசியல் களம் பரபரப்பாக இருக்கு. நாளை மறுநாள் வந்து தமிழக சட்டமன்றத்திற்கு தேர்தல் நடைபெற இருக்கிறது. அதனால வந்து ஒவ்வொருவரும் தவறாமல் தங்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்றணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.